ஞானம் கிடைத்த பிறகுதான் பக்தியே வரும். ஞானத்திற்கு முன்பாக சொல்லப்படும் பக்தி ஞானத்தின் முதல் படி. ஞானம் அடைந்த பிறகு வரக்கூடிய பக்தியே அன்பு. இந்த உலகையே நானாக நினைப்பதே பக்தி. யாதும் ஊரே யாவரும் கேளிர். இது ஞானம். எப்போது நான் என்னுடைய ஜீவனை சிவனாக உணர்ந்து கொண்டேனோ, எவ்வுயிரிலும் இருக்கும் ஜீவனும் சிவமே. இதை உணர்ந்து கொண்டால் எந்த ஜீவனையும் அடிக்க முடியாது, துன்புறுத்த இயலாது. இவைகளை உணர்ந்தவர்களுக்கு அனைத்துமே பிரம்மம் என்ற உணர்வு. நம் மனதிற்கு முன் வந்து அமர்ந்து கொள்ளும் சிங்கத்தையே சிவனாக பார்த்தால் சிங்கமும் நம்மை சிவனாக பார்க்கும். இதுதான் அலை இயக்க ரகசிய தத்துவம். நாம் எப்போது நம்முடைய ஆன்மாவினுடைய அடித்தளத்தில் இருக்கின்றோமோ அப்போதே சிங்கத்தோடு ஆன்மாவோடு இணைந்து விட்டதாக அர்த்தமாகும். இந்த அளவுக்கு நம்மை பக்குவப்படுத்தி வாழக் கற்றுக்கொண்டால் யாருமே நமக்கு எதிரி அல்ல. யாருக்கும் நாம் எதிரியாக இருக்கும் நிலையும் உண்டாகாது. சத்ருவும் அல்ல, சாத்தானும் அல்ல. தெய்வீகம் மட்டுமே மிஞ்சும். Only divine exist in different quality form and quality is within me. புலன்களுக்கு எட்டாத, சிற்றறிவுக்கு எட்டாத ரகசியமான அலை இயக்கம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. நான் அலைகிறேன், ஆனால் நான் அலை அல்ல. நான் சமுத்திரம். நான் முழுமையானவன். இந்த உலகில் நான் மனமாக தான் இயங்கி வாழ வேண்டும். அதனால் பணத்தின் பின்னாலும் புகழின் பின்னாலும் அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த நிலையில் நான் அலைந்தாலும் நான் அலை அல்ல, நான் சமுத்திரம். On behalf of the society, I am doing this and that out of love. அன்பின் நிமித்தம் சமுதாய நலத்திற்காக நான் அலைகிறேன். ஆனால் நான் அலை அல்ல, நான் சமுத்திரம் என்ற நிலையிலே நாமும் வாழ்ந்து நம்முடைய சமுதாயத்தையும் உருவாக்கிவிட்டால் இயேசு, புத்தன் போன்ற மாகாண்கள் அனைவரும் விரும்பிய சமாதானம் கிட்டும். நாம் அனைவரும் அவர்களுடைய சமாதான தூதில் உள்முக பயணம்